Taste the Daily. திமுகவினர் கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களை உறுப்பினர்களாக சேர்க்க முயற்சிப்பதாகவும் திமுக அரசு ஓடிபி அரசாக மாறியுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பேருந்து நிலையம் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இன்றைய தினம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்று இன்றைக்கு மாணவர்கள் தான் போறாங்க, கல்லூரிக்கு போறாங்க. மாணவர்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அவர்கிட்ட போய் ஓடிபி, இன்றைக்கு அரசாங்கம் ஓடிபி அரசாங்கம் ஆயிட்டுது. மாணவர்களை ஏமாந்து விட வேண்டாம். இன்றைக்கு கல்லூரிக்கு போறாங்க திமுக கட்சி சேர்ந்தவங்க. ஓரணியில் திரளுங்க, ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்க இருக்கிறாங்க. மாணவர்களே எச்சரிக்கையா இருங்க. என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் உங்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்வு சிறக்க, உங்களுடைய நிலை உயர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தூணாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கிறேன். இவ்வளவு செஞ்சது தாங்க தானே. இதற்கு மேலாக மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். லட்சக்கணக்கான பேருக்கு வேலை. அதே போல 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தணும். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 தொழில் ஒப்பந்தம் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தோம். இளைஞர்களே, மாணவர்களை எண்ணி பாருங்க. இதுதான் அதிமுக ஆட்சி.